வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம சூரியனார் கோயிலை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூரியனார் கோயில் திருமங்கலக்குடியில் இந்த சூரியனார் கோயில் இருக்குது. இந்த சூரியனார் கோயில் சிவசூரிய பெருமாள்னு சொல்லிட்டு சூரியன் இருக்கார். சைடில் அவங்களுடைய ஒய்ஃபாக உஷா தேவி சாயா தேவின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திருமண கோலத்தில் சூரியனார் இங்கே இருக்கிறாரு. அதனால் நம்ம இவரை வழிபடுவதன் மூலம் நமக்கு திருமணம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது மட்டும் இல்லை, சூரியன் எதுக்கவே பிரகஸ்பதி குரு பகவான் இருக்கார். குரு பகவானும் சூரியனும் இங்கே எதுக்க இருப்பாங்க. அதனால் இங்கே நம்ம சூரியனார் கோயிலில் வழிபடுவதன் மூலம் குருவோட ஆசியும் நமக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இங்கே நிறைய பேர் விளக்கு ஏற்றுவாங்க. நெய் தீபம் கோதுமை வச்சு ஏற்றுவதன் மூலம் ரொம்பவே சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டம் இங்கே நிறையவே இருக்கும். இங்கே போய் நீங்கள் வழிபட்டு ஆதித்யா ஹிருதயம் நீங்கள் படிப்பதன் மூலம் நிறைய நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் நீங்கள் 9 நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணதன் பலன் இங்கே இருக்குது. ஏன்னா அங்கே சைடில் உற்சவர் இருப்பார். 9 நவக்கிரகங்களும் தனித்தனியாக இருக்குது. அதனால் இந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறதன் மூலம் 9 நவக்கிரகங்கள் நீங்கள் வழிபட்ட பலனை கண்டிப்பாக பெற்றலாம். அதுக்காண்டி தான் நான் இங்கே போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எதுக்க அவங்களுடைய தாயார், அதாவது சூரியனாரோடைய தாயார் திருமங்கலக்குடியிலே ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கணும். சூரியனார் கோயிலுக்கு எதுக்கவே ஸ்ட்ரெயிட்டாக தான் அதாவது பிரணநிதீஸ்வரர் சிவன் அங்கே இருக்கார். மங்களாம்பிகை இது சூரியனோட அம்மா. அதாவது இங்கே நம்ம வழிபாடு பண்ணுறதன் மூலம் கணவனுடைய ஆயுள் நீடிக்கும். அதுக்காண்டி தான் இங்கே நிறைய பெண்கள் வழிபாடு செய்வாங்க. இங்கே போய் வழிபாடு செய்கிறதன் மூலம் உங்களுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழுவார்னு சொல்லிட்டு இங்கே வழிபாடோட பலன் இருக்குது. அதனால் எல்லாரும் நீங்கள் போங்க. இங்கே போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா கணவன் மனைவி நிறைய வருஷம் வாழ்வாங்கல்ல, அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வழிபட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எங்களுக்கு சொன்னாங்க, அந்த ஊர்க்காரங்க. அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கோயிலோட சன்னதியும் இருக்கும்னு அப்படி தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்களாம். அப்படி தான் கட்டியிருக்காங்க. அதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக சூரியன் முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் போங்க. பிரணதீஸ்வரர் மங்களாம்பிகை இது திருமங்கலக்குடியிலே இருக்குது. மங்களாம்பிகை கோயில்னு நீங்கள் சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இங்கே மங்களாம்பிகையை பார்த்துட்டு நீங்கள் சூரியன் கோயிலுக்கு போங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மங்களாம்பிகை கோயிலும் சூரியனார் கோயிலும் இருக்குது. எதுக்க இருக்குது, நீங்கள் நடந்து கூட போயிடலாம். இல்லைன்னா அங்கே பக்கத்தில் அந்த தெருவில் இருக்கவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, ஈஸியாக போயிடலாம். எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மங்களாம்பிகையை தரிசித்து தான் நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போகிறது நல்ல பலன்னு சொல்லிட்டு எங்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் போனோம். இங்கே தரிசிச்சுட்டு வேறு ஏதாச்சும் கோயில் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் கேட்கும்போது சுக்கிரன் ஸ்தலம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சுக்கிரன் ஸ்தலம் நம்மளால் நடந்து போக முடியாது. 4 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். அதுக்காண்டி நாங்கள் பக்கத்தில் தானே 4 கிலோமீட்டர்னால ஆட்டோவில் போயிட்டோம். உங்களால் போக முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் போங்க கண்டிப்பாக. அதாவது கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, உங்கள் கார் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம போயிடலாம். பஸ்ஸு கூட அங்கே இருக்குது. மினி பஸ்லாம் வருது. அது கூட வசதி இருக்குது. சுக்கிரன் ஸ்தலமும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே திருமணச்சேரி இருக்குது. திருமணச்சேரி நீங்கள் போகணுன்னா அஞ்சலார்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் திருமணச்சேரி பஸ்ஸுக்கு நீங்கள் போயிடலாம். கோயில் எதுக்கவே நிப்பாட்டிடுவாங்க. அங்கே இந்த திருமணம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வழிபாடு பண்ணுவாங்க. அங்கே உத்வாகநாத சுவாமியும்
கோகிலம் அம்பாள் வந்து அங்கே இருக்காங்க. இங்கே வந்து சிவன், அதாவது உத்வாகநாத சுவாமி, அதாவது வந்து பார்வதி கையை கோகிலா அம்பாலை வந்து கையில் வந்து பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கல்யாண கோலத்தில் தான் வந்து, அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து அங்கே இருப்பாங்க. அதனால் வந்து அவரை வந்து வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக வந்து திருமணம் வந்து ஃபாஸ்ட் நடக்கும். அதாவது வந்து கல்யாண சுந்தரேசர்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து அங்கே இருக்கார். அங்கே வந்து பரிகாரம்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. அங்கே பரிகாரம் நம்ம பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்து ஐதீகமும் வந்து இருக்குது. திருமணச்சேரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப பக்கம், போகணுன்னா நம்ம போகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.